நண்பர்களுக்கு வணக்கம். அனுமதியற்ற முறையில் கட்டப்பட்டு இயங்கிட்டு வரக்கூடிய கல்வி நிறுவனங்களை அந்த கட்டடங்களை வரன்முறை செய்வதற்கு தமிழக அரசு இன்னொரு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி காணொலியில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் டிஎன் செய்தி குறிப்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தமிழக அரசு அவங்களுடைய அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திட்டமில்லா பகுதியில் 1/1/2011க்கு முன்னாடி அனுமதி இல்லாமல் கட்டப்பட்டு இயங்கிட்டு வரக்கூடிய கல்வி நிறுவனங்களை அவங்களுடைய கட்டடங்களை வன்முறை செய்து கொள்ள ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த வாய்ப்பு 1/8/2024 முதல் 31/1/2025 வரை இதற்கான நீட்டிப்பு காலமாக சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மலையிட பகுதிகளில் கட்டடம் அமைஞ்சா அரசுடைய அனைத்து வழிமுறைகளையும் பின்பற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த அனுமதியற்ற கல்வி நிறுவன கட்டடங்களுக்கு வரமுறைப்படுத்தணும் அப்படின்னா எந்த இணையதள பக்கத்தில் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா www.tcp.org.in அப்படிங்கிற இணையதள பக்கத்தில் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கத்தில் நீங்கள் விண்ணப்பிக்கும் பொழுது அதற்கு உங்களுடைய யூசர் ஐடி கேட்கும். நீங்கள் யூசர் ஐடி கிரியேட் பண்ணி இந்த விண்ணப்பங்களை அது வழியாக நீங்கள் விண்ணப்பம் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 1/8/2024 முதல் 31/1/2025 வரை இந்த அனுமதியற்ற கல்வி நிறுவன கட்டணங்களுக்கு வரன்முறை செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அதற்குள்ள இந்த அனுமதியை பெற்று கல்வி நிறுவனங்களில் இயங்கிறது சிறப்பாக இருக்கும். இந்த காணொளி உங்களுக்கு உபயோகமாக இருந்ததுன்னா வேறு யாருக்காவது இந்த மாதிரியான தேவை இருந்ததுன்னா அவங்களுக்கும் இதை பகிர்ந்து உதவுங்க. மீண்டும் அடுத்த காணொளி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.